கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்கிறவர்தான், அதிசயங்களை நடத்துகிற தேவன்தான். ஆனால் அவரை தேடுற நம்ம இன்னைக்கு அற்புதத்திற்காக மட்டும், ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் இன்றைக்கு இயேசுவை தேடுகின்றவர்களாக இருக்கின்றோமா? அதுதான் இன்றைக்கு வேதத்திலே நாம் தியானிக்க போகின்ற காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா சொல்லுகின்றார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்களே என்பதாக ஒரு மனுஷங்கிட்ட சொல்றாரு. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலியாவிலிருந்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ராஜாவின் மனுஷனில் ஒருவனுடைய குமாரனுக்கு ஒரு வியாதி வந்து விட்டது. அந்த வியாதியினால மரித்து போகிற ஒரு நிலைமை. இப்போ அந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், நீங்கள் வந்து என்னுடைய குமாரனை தொட்டு சுகமாக்குங்க, நீங்கள் வந்தால் நன்மை நடக்கும். அப்போ தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, நீங்கள் அடையாளங்களை அற்புதங்களை பார்க்கலன்னா நீங்கள் என்ன விசுவாசிக்க மாட்டீங்க, அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிறதுனால தான் நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லுகிறத நம்ம கவனிக்க முடிகிறது இல்லையா? அந்த மனுஷனுடைய குமாரனுக்கு ஆண்டவர் சொன்னது போல, நீ போ, நான் வர வேண்டிய தேவையில்லை, நீ போ, உன்னுடைய மகன் பிழைத்திருப்பான் என்று சொன்னது போல, அதே நேரத்தில் அந்த ராஜா மனுஷனுடைய அந்த மகனுக்கு சுகம் கிடைத்தது நம்ம பார்க்கின்றோம். அன்பு ஜனமே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? ஆண்டவரை நம்ம எதற்காக தேடுகிறோம்? நம்ம வாழ்க்கையில் வியாதி இருக்கலாம், கடன் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், தடை இருக்கலாம், குறை இருக்கலாம், ஏராளமான காரியம் இருக்கலாம். ஆனால் அதை எல்லாம் தீர்ப்பதற்கு இயேசுவினிடத்தில் வல்லமை உண்டு. அதை நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். ஆனால் அந்த காரியம் நடக்கிறதற்காக மட்டுமே இயேசுவை தேடுகின்றவர்களாக இருக்கக்கூடாது இல்லையா? முதலாவது நம்ம தேவனை, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை உண்மையாக நேசித்து அதற்கு செவி கொடுத்து, அவருடைய வசனத்திற்கு முதலிடம் கொடுத்து, அவருடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்பதுதான் பிரதான ஆசையாக இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? எங்கள் ஊழிய பாதையில் அநேக ஜனங்களை சந்தித்திருக்கிறோம். ஒரு 12 வருஷமாக நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் 12வது வயதில் தான் இயேசுப்பாவை அறிந்து கொண்டேன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறதுல இருந்தே சின்ன சின்ன ஊழியத்தை இயேசுப்பாக்காக ஸ்கூல் படிக்கிற பொழுது, அப்புறமா கல்லூரி வாழ்க்கையில் போன பொழுது அந்த ஊழியத்தை நான் செஞ்சுட்டே வரேன். திருமணத்திற்கு பிறகு ஆண்டவருக்கென்று முழு நேரமாக அந்த ஊழிய காரியங்களை ஈடுபட ஆண்டவர் பலன் கொடுத்தார். 12 வயசில் இயேசுப்பாவை அறிஞ்சேன். இப்போ என்னுடைய வயது 28. இத்தனை வருடங்களில் அநேக ஜனங்களை நான் கவனித்திருக்கிறேன். நான் ஒரு விசுவாசியாக இருந்த பொழுது, ஊழிய பாதைகளில் வந்த பொழுது எத்தனையோ ஜனங்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் வந்துட்டு காணாமல் போயிடுவாங்க. ஆலயத்திற்கு வருவாங்க, காணாமல் போயிடுவாங்க. ஜெபிக்கிறதுக்கு வருவாங்க, அப்புறமா அவங்களை காணவே முடியாமல் போய்விடும். ஏனென்றால் ஒரு தேவைக்காக மட்டுமே ஆண்டவரை தேடி வருவது. ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும். அது நடக்கலைன்னா அப்புறமா ஆண்டவரை விட்டு பின்மாறி போகிறது, ஆண்டவரை குறை சொல்வது, இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவரை மறுதலிக்கிறது, சந்தேகப்படுகிறது என்று ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்த்து தானே நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். அப்படியான நம்முடைய இருதயத்தில் ஒரு அற்புதம் நடந்தால் மட்டும் போதும். அந்த ஒரு எண்ணத்தில் மட்டும் இயேசுவை தேடினால் எப்படி ஆண்டவர் நம்மை உயர்த்த முடியும்? அன்பு ஜனமே, நீங்கள் இயேசப்பா கிட்ட வரீங்க, எந்த நோக்கத்தோடு வர வேண்டும் தெரியுமா? உண்மையான ஒரு இருதயத்தோடு, அதாவது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள்னு வசனம் இருக்கு இல்லையா? உண்மையா முழு ஆத்மாவோடு அவரை தேடி அவருடைய வழிகளை அறிந்து அவருடைய சித்தத்தை புரிந்து இப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு ஒரு நிலைப்பாட்டிற்குள்ள வந்து என்ன நடந்தாலும் இயேசுவை விட்டு நான் போக மாட்டேங்கிற ஒரு நிலைவரமான ஒரு ஆவி நமக்குள்ள இருக்கணும். எந்த நிலையிலும் இயேசுவை விட்டு நான் போக மாட்டேன், அவரை மறுதலிக்க மாட்டேன் என்கின்ற ஒரு நிலைவரமான ஒரு தன்மை நமக்குள்ள இருக்கணும். இருக்கிறதா? இன்னைக்கு நடக்கல, கிடைக்கலன்னு குறை சொல்கிறோம், புலம்புறோம், அப்படியே போயிட்டே இருக்கிறோம். அப்படி இந்த உலகத்துக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? ஆசீர்வாதமான வாழ்க்கையா? இங்கே தான் நம்ம நிலையா வாழ போகிறோமா? ஏன் நம்ம அதை நினைக்க மாட்டேங்கிறோம்? அன்பு ஜனமே,
இயேசுவின் பிள்ளை என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்றாலே அதை விட பெரிய பிளஸ்ஸிங் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. இதை குறித்து நான் போதிக்கிற பொழுது ஒரு என்னிடத்துல சொன்னார், உனக்கு என்ன குறை, உனக்கு எல்லாமே இருக்கு, நீ இப்படி பேசுகிற. அப்படி கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையில் குறை இருக்குது, கஷ்டம் இருக்குது, பாடு இருக்குது, உபத்திரவம் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்குது, இன்றைக்கு வரையிலும் இருக்குது. ஆனால் அதற்காக நான் இயேசுவை விட்டு விலகி ஓடிட்டேன்னா நான் இயேசப்பாட உண்மையான பிள்ளையா, உண்மையான ஒரு விசுவாசி என்னால் நான் சொல்ல முடியுமா? இல்லை. அப்படின்னா நானும் தேவைக்காகத்தான் அவரை தேடுறேன்னு ஆகிவிடும் இல்லையா? இல்லை என் அன்பு ஜனமே, நம்முடைய குறைகளிலும் தாழ்வுகளிலும் எல்லா பாடுகளிலும் இயேசு போதும்னு நம்ம கடந்து வந்துட்டோம்னா நம்ம தான் இயேசப்பாட உண்மையான பிள்ளைகள். நம்ம இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? வருகிறோம், நடக்கல, கிடைக்கல, அப்படியே பின்மாறி போயிடுறோம். நம்ம இன்னைக்கு எந்த நிலையில் இருக்குன்னு உணர்ந்துக்கோங்க. வேற ஒன்றும் வேணாம். சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படி ஜனங்கள் வந்து அமர்ந்திருந்தாங்க. அப்போது அவங்க பசியாக போய்விடக்கூடாதுன்னு 5 அப்ப 2 மீன் தான் இருந்துச்சு இல்லையா? ஆண்டவருக்கு தெரியாதா இவங்க பசிக்கும், அவங்க அப்படியே போகட்டும்னு விட்டாரா? அவங்க வாயை திறந்து கேட்டாங்களா எங்களுக்கு சாப்பாடு வேணும்? எதுவுமே கேட்கல. அவங்க நிலைமையை அவர் உணர்ந்து கொள்கிறாரு. என் பிள்ளைங்களை பசியாக அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு 5 அப்ப 2 மீன் 5000 புருஷர்கள் நல்லா புசிச்சு திருப்தியாக சாப்பிட்டு மீதம் எடுக்கிறாங்க. அந்த அளவிற்கு நன்மை ஆண்டவரால் செய்ய முடியும். அவரை உண்மையா வசனத்தின்படி வாழணும், ஒரு வாழ்க்கையில ஒப்பு கொடுத்து என்ன கிடைச்சாலும் கிடைக்கல இயேசு போதும்னு வருகிறவங்களுக்கு அவர் தேவைகளை அறிந்து நன்மைகளை செய்கிறவர். ஒரு வசனம் இருக்கு இல்லையா, நீங்கள் வேண்டிக் கொள்ளும் முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதனை பரமபிதா அறிந்திருக்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஏன் நம்ம அதை சிந்திக்க மாட்டேங்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவருடைய விருப்பத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள நம்மளால முடியல. நம்ம விருப்பம் நடக்கலைன்னு நம்ம இன்னைக்கு புலம்புறோம். அதான் பிரச்சனை. என்னவா இருந்தாலும் சரிதான். வியாதியிலேயோ, கஷ்டத்திலேயோ, வறுமையிலேயோ, துக்கத்திலேயோ, என்ன பிரச்சனையில உங்க வாழ்க்கை இருந்தாலும் ஆண்டவரை உண்மையா தேடுங்க, நிலைத்து இருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. எந்த நிலையிலும் அற்புதத்துக்காக மட்டும் இயேசுவை தேடி வந்துட்டு கிடைக்கல நடக்கலன்னு பின்மாறி ஓடுகிறவங்களாக இராம பொறுமையா அவர் பிள்ளைகளாக வாழுங்க. உங்க வாழ்க்கையில் அவர் மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல இயேசு சுவாமி, நீர் எங்களை உண்மையாக நேசிக்கிற தெய்வம். நீர் எங்களுக்காக ஒரு நாளுமே நீர் வேண்டாம் என்று எங்களை ஒதுக்கி தள்ளல. பாவியா இருந்த பொழுது உங்க பிள்ளைன்னு தான் எங்களை அழைச்சிங்க. துரோகியா மாறின பொழுதும் நீர் எங்களோடு கூட வரவே, உம்மோடு கூட நாங்கள் சேர வேண்டும் என்று தான் எங்களை குறித்த தாகத்தோடு நீங்க எதிர்பார்த்திருந்தீங்க. காணாமல் போன ஆட்டை போல அலைந்த பொழுதிலும் எப்பொழுது உங்க மந்தைக்குள் வந்து சேருவோம் என்று எங்களை குறித்து ஏக்கத்தோடு நீங்க நின்றீங்க அப்பா. இவ்வளவு தூரம் எங்கள் மேல கரிசனையோடு, அன்போடு, ஏக்கத்தோடு, அரவணைப்போடு இருந்த தெய்வத்தின் மேல இன்னைக்கு நாங்க ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும், ஒரு நன்மைக்காக மட்டும், ஒரு சுகத்துக்காக, ஒரு ஆசீர்வாதத்திற்காக மட்டும் உம்மை தேடியவர்களாக இருக்கிற பொழுது எங்களை குறித்து உம் இருதயம் எவ்வளவு வேதனைப்படும் அப்பா. தகப்பன், எங்கள் பிள்ளைகளை உணர்கின்றோம் ராஜா. தேவைக்காக மட்டும் அல்ல, அற்புதத்திற்காக மட்டும் அல்ல, எங்க வாழ்க்கையில நீங்க தான் முதலாவது என்று உங்க ராஜ்யத்தையும் நீதியை உண்மையா தேடுகிற பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படி, வாழும்படி தேவன் எங்களை அப்பா உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய கரங்களுக்குள் எங்களை ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.